நவாக்கரி சக்கரத்தை உச்சரிச்சா நமக்கு என்ன செய்யும்? நீங்க நவாக்கரியை நீங்க இடையீடு இல்லாமல் நீங்க இது மாதிரி சொன்னீங்கன்னா அந்த நவாக்கரி மந்திரம் உங்களுக்குள்ள இத்தனை மாறுதலை செய்யும். நீங்க நவாக்கரி மந்திரம் உச்சரிக்கணும்னா நவாக்கரியை 9 பிரிவாக பிரித்து இந்த மந்திரத்தை செம்மையாக நீங்கள் உச்சரித்தீர்களேயானால், நாவடியில் உச்சரித்தீர்களேயானால், இடையீடு இல்லாது உச்சரித்தீர்களேயானால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? பகை கெடுக்கும், நோய் நீக்கும், செல்வத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளும் என்று திருமூல திருமந்திரம் 4ஆம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் என்னும் தலைப்பில் பார்த்து வருகிறோம். இந்த நவாக்கரி சக்கரத்தை, அந்த சக்கரத்துடைய மகிமையை தான் மீண்டும் 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 சொல்றாரு. நவாக்கரி சக்கரத்தை நீங்க எப்படி சொல்லணும்? நாவுக்குள்ளே ஓதுங்க. நவாக்கரி மந்திரம் நாவுளே ஓத நவாக்கரி சக்கரம் நன்மைகள் எல்லாம் செய்யும் அப்படின்றார். இப்போ நவாக்கரி சக்கரம் நாவ் அடியுள்ளே ஓத அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. இந்த நவாக்கரி சக்கரத்தை எப்படி ஓதணும்? குறுமுகமாக பயிற்சி பெறணுமா, அல்லது நாங்களே இந்த நீங்கள் போட்டிருக்க யூடியூப்லேருந்து பார்த்து நாங்களே சொல்லலாமா? அது எத்தனை முறை சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு அன்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஞான குரு ஒரே ஒரு குரு தான், அது பேரண்ட நாயகன் தான் குரு. அவருடைய வண்ண வடிவங்களாக இருக்கக்கூடிய யாரேனும் நீங்கள் குருவாக பற்றி கொண்டு உங்களுக்கு மனதும் உடலும் உணர்வும் உயிர் உணர்வும் ஒத்து சென்றுச்சுன்னா அந்த குருட்ட போய் நீங்கள் கேட்டு பற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாவனையாய கருத்தினில் வந்த பராமுது அப்படின்னு சொல்றாரு. பாவனையாய கருத்தில் நீங்க ஒரு குருநாதர் அப்படிங்கக்கூடியத ஒரு தீப ஒளியை நீங்க ஏற்றி வச்சுட்டு அந்த தீப முன்னிலையில நான் இந்த மந்திரத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று திருவருள் சித்தமோ அதை எனக்கு உள்ளின்று உணர்த்த வேண்டும் அப்படின்னு நீங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா இது முழுமையான பலன் தரும். அதனால எல்லாரும் என்கிட்ட ஃபோனில் கேட்குறீங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் பொதுவான கருத்தாக நான் இதை சொல்கிறேன். எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு 2 அன்பர்கள் கேட்டாங்க. எத்தனை முறை இந்த இதை சொல்லணும் அப்படின்னு. நவாக்கரி மந்திரம் ஓராண்டு இடையீடு இல்லாமல் சொல்லுங்கள், 5 ஆண்டு சொல்லுங்கள், வாழ்நாள் முழுதும் சொல்லுங்கள்னு இதில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு திருமந்திரத்தில். இப்போ நாம் ஓராண்டு சொல்வது எதற்காக வேண்டும்னா அந்த மந்திரம் நம்ம மனதுக்குள்ளே தங்கி நிற்பதற்காக வேண்டும். அந்த ஓராண்டு சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திரும்ப இயல்பாக அது நமக்கு பழகி வந்துடும். அதுக்கப்புறம் தனியாக போய் நாம் அதை விட்டு விலக முடியாது. அது நம்மளை சிக்கனை பிடித்து கொள்ளும். நாம் அதை பிடிச்சிருக்கோமோ பிடிக்கலையோ அது நம்மை பற்றி கொள்ளும். அப்புறம் நம்ம எப்படி நடக்கணுங்கிறது அதுவே ஒரு நம்மளுடைய ரிமோட்டை அது கையில் வச்சுக்கிட்டு நம்மளை எப்படி எப்படி திசை திருப்பணுமோ அந்த வகையில் அது திசை திருப்பிக்கணும். அதனால ஓராண்டு காலம் நீங்கள் இடையீடு இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நவாக்கரி சக்கரத்தை உச்சரிச்சா நமக்கு என்ன செய்யும்? இது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்கு, உயிர் உணர்வுக்குள்ள என்ன நடக்கு, என்ன ரசாயன மாறுதல் நமக்குள்ள செய்துன்னு நமக்கு அது காட்டி கொடுக்காது. ஆனா நம்மளுடைய வளர்ச்சியை அது மேம்பட செய்யும். அது மாதிரி நீங்க நவாக்கரியை நீங்க இடையீடு இல்லாமல் நீங்க இது மாதிரி சொன்னீங்கன்னா அந்த நவாக்கரி மந்திரம் உங்களுக்குள்ள இத்தனை மாறுதலை செய்யும் அப்படின்னு ஒவ்வொரு படிப்படியாக நம்மளை கூட்டிட்டு போய் நீங்கள் இதை கட்டாய நம்பிக்கையோடு செய்யுங்க, இவ்வாறு செய்யுங்க, அவ்வாறு செய்யுங்கன்னு நமக்கு படித்தரமாக சொல்கிறாரு. நீங்கள் நவாக்கரி மந்திரம் உச்சரிக்கணும்னா நவாக்கரியை 9 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு மந்திர ஆற்றல் ஒரு உச்சாரணம் பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் உலகியல் சிந்தனைக்கு நமக்கு வேண்டியது இருக்குது, அருளியல் சிந்தனைக்கு வேண்டியது இருக்குது. பகை கெடுக்கும், நோய் நீக்கும், செல்வத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளும். அப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத திருமூலர் சொல்லியிருக்கிறார். இது நாம ஒரு கற்பனையில் சொல்லலை. அதை எடுத்து அதை பதிவு பண்ணி அதற்கு கீழே உண்டான பாடல் இந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு கீழே இந்த பாடல் 2-3 பாடல்ல விரிவாக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த மந்திரத்தை செம்மையாக நீங்கள் உச்சரித்தீர்களேயானால், நாவடியில் உச்சரித்தீர்களேயானால், இடையீடு இல்லாது உச்சரித்தீர்களேயானால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையான ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நவ அட்சரங்கக்கூடிய மந்திரங்களையும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையம்மா, கண்ணுக்கு தோற்றுவாயா தெரியலையா, நாங்கள் இதை எதிர்பார்த்தா அது நடக்கலை, அதை எதிர்பார்த்தா இது நடக்கலை. இதை உச்சரித்து அது நடக்கலைன்னா, உச்சரிக்காமல் இருந்தால் நமக்கு வேற ஏதோ ஒன்று நடப்பதை இறைவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய உணர்வும் நம்பிக்கையும் நமக்கு வேணும். ஏன்னா திருமூலர் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணி மத பிரச்சாரம் பண்ணி எனக்கு நவாக்கரியை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவர் கண்ணை மூடி அவர் பாட்டில் தியானம் பண்ணிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருக்கலாம்.
ஒரு பாட்டுக்கு ஒரு ஆண்டு தவம் பண்ணி எந்த நாடி நரம்புகளை இது தாக்குகின்றது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி அமுத பயோதரியாக இவள் எவ்வாறு நம்ம உடம்புக்குள்ள செயல்படுகின்றாள்ங்கிறதையும் அவர் விரிவாக்கம் சொல்லணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அவர் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் மட்டும் இந்த அனுபவத்தை பெற்றா போதாது, இந்த உலகம் முழுவதும் இந்த அனுபவம் பெறணும். நான் சொல்லக்கூடியது வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு. நான் சொல்லக்கூடியது இந்த உயிர் உணர்வு மூலமாக 64 கலைகள், சூரிய அகரகலை, உகரகலை, மகரகலை, விந்துகலை, நாதகலை, இந்த 5 கலை, 5 இதுலேயும் ஒவ்வொரு கலைக்கும் இத்தனை கலைகள் உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. மொத்த கலைகள் 64. இந்த 64 கலைகளும் அகர உகர மகர விந்து நாத 5லேயும் 64 கலைகள் இருக்கு. இந்த 64 கலைகளும் கடந்து பெறக்கூடிய அருள் அனுபவம், அதை அவர் சொல்றாரு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள். இந்த 64 கலைகளும் கடந்து பெறக்கூடிய அருள் அனுபவம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். ஊனுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு, அது உணர்வுங்கக்கூடியது. அந்த உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினால் நாம் இந்த அருள் அனுபவத்தை பெறலாம். அப்போ ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தான். நீங்க அதை பற்றி நின்று சொல்லணும், அப்போ உங்களுக்கு தலைப்படும். அதை பற்றாது சொன்னீங்கன்னா அது தலைப்படாது. நீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எப்படி ஏரொளி சக்கரத்துல உயிர் ஒளியானது மூல ஆற்றலிலிருந்து மேலெழும்பி அண்ட சராசரம் எல்லாம் விருந்தி பரவுதோ, அது மாதிரி நாவடியுள்ள இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மூல ஆற்றலிலிருந்து அமுத பயோதரியாக கீழெழும் உணர்ச்சி சிதறல்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி மேலும் அருள் அனுபவ நிலையமாக மாற்றித்தர வல்லது இந்த மந்திரம். இப்போ நம்ம உடனடியாக இது நடக்குமா அப்படின்னா, அவரே சொல்றாரு நீ ஓராண்டு பயிற்சி பண்ணு அப்படின்னு. இப்போ நம்ம மனம் அடங்கி, மொழி அடங்கி, உயிரடங்கி, உணர்வு அடங்கி நாம் எவ்வளோ காலம் பயிற்சி பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. ஆனாலும் நாம் எதையாவது இந்த கலிகாலத்தில் பாவித்தல் போதும் பரமநிலை எய்தற்கு அப்படிங்கிறாரு பாரதியார். இந்த கலிகாலத்தில் நம்மளை பராக்கில் சிந்திக்க வைக்கக்கூடிய சிந்தனைகள் நிறைய போகும். அப்படிங்கிறதுனால இந்த கலியில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணானாலே இறைவன் பல மடங்கு கருணையோடு நமக்கு அருள் செய்வான். அப்படிங்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணுவோம். நமக்கு கட்டாயம் இறைவன் பல மடங்கு நமக்கு அருள் அனுபவம் செய்வான். முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில். தொடர்புக்கு 93 63 70 11 16.